Dear friends, very warm welcome to all. So, நம்ம வந்து chapter 2 class 12 complex numbers என்ற chapterல ஒவ்வொரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு சம்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான சம்ஸா பார்த்துட்டே வரோம். ரிப்பீட்டட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஒரு கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்தா கூட அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கான பேசிக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு சம்ஸ்லயுமே இன்டெப்தா கொடுத்துட்டே வரோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குரிய இன்ட்ரோடக்ஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குரிய ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து செப்பரேட்டா வீடியோ கொடுத்து போடணும் தான் போட்டிருக்கலாம். ஆனா நம்ம அப்படி போடல. ஒவ்வொரு சம்லையும் தேவையான ஃபார்முலாஸ், கீ பாயிண்ட்ஸ்லாம் அந்தந்த சம்ல தனித்தனியா கொடுத்து தான் நம்ம பண்றோம். அதனால நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க அந்த பர்டிகுலர் சாப்டர்ல வாட்ச் பண்ணா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் சாப்டருக்குரிய நாலேஜ், அந்த பர்டிகுலர் சாப்டருக்குரிய ஹையர் ஸ்டடீஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ நீங்க என்ன செய்யணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க கீனா அப்சர்வ் பண்ணி அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேற வீடியோஸ் எதுவும் பாயிண்ட்ஸ் வந்திருக்கான்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதனால என்ன சொல்லி கண்டினியூஸா வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான சம்ஸ், அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல புக்ல இருக்க பேசிஸை பேஸ் பண்ணி கேட்ட கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம், ஒன் பை ஒன் அந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று கெட்டிங் டியூட்டரிங். ரெண்டு சேனலுக்குரிய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். சீசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.4 சம் நம்பர் 5. Prove the following properties. Prove the following properties. ஒரு மூணு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்குரிய மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அதுல வந்து z மைனஸ் z பார் இருந்துச்சு, z இஸ் பியூர்லி இமேஜினரி இருந்துச்சு, பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி இருந்துச்சு. அப்ப இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, z இஸ் பியூர்லி ரியல் ஆர் ரியல் if and only if z is equal to plus z bar. So ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். சோ ஏற்கனவே ப்ரீவியஸா ப்ரூவ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ், ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன கம்பேர் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே. அப்ப வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்குரிய நாலேஜுமே உங்களுக்கு கிடைச்சிரும். இது ரிலேட்டடா சம்ஸ் எப்படி போடணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றேன், z இஸ் ரியல் and only if and only if z is equal to z bar கொடுத்திருக்காங்க. So property number 1, the property number 1ல z வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா x plus iy அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். z னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். வித்தவுட் i னா ரியல் பார்ட், வித் i னா இமேஜினரி பார்ட். சோ i யோட கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி பார்ட்னு சொல்லி சொல்லுவோம், i இல்லாத பார்ட் ரியல் பார்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாச்சு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z பார் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டில மென்ஷன் பண்ணிருக்காங்க z டும் z பாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி zங்கிறது ஒரு ரியல், பியூர்லி ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண போறோம். சோ z பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா z ஓட கான்ஜுகேட் தான் z பார். கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பல் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணிடணும். சோ இமேஜினரி பார்ட் இதுதான், i இருக்கனால இதுதான் இமேஜினரி பார்ட். இதுக்கு முன்னாடி பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். அதுதான் கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பார்த்திருக்கோம், பார்க்காதவங்களுக்கு இது புரியும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சோ x மைனஸ் iy. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, z பாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. if and only if z is equal to z bar சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ z என்னது x plus iy, z bar என்னது x minus iy. இது ரெண்டுமே ஈக்குவல். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் ஆகுதா z is a real number அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா the plus x cancel, iy இந்த மைனஸ் iy இந்த சைடு வந்தா plus iy equal to 0. so next 2iy equal to 0. iy plus iy, 2iy is equal to 0 divided by 2i divide பண்ணனும்னா y is equal to 0. so divided by 2i, y is equal to 0. y ங்கிறது என்னது,
இஜெட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஒய் வந்து ஜீரோன்னு என்ன அர்த்தம்? ஒய்க்கு பதிலா அங்க ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணா இஜெட் என்ன கிடைக்கும்? எக்ஸ் தான் கிடைக்கும். சோ புட் y is equal to 0 ன்னு இத சப்ஸ்டிட் பண்ணுங்க. z is equal to x plus I into y வந்து 0. So z is equal to x plus 0, z is equal to x ன்னு கிடைக்கும். So y யோட வேல்யூ 0 னா இமேஜினரி பார்ட் 0 ஆயிடுது. அப்ப அங்க ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்ப z is equal to x, xங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z, ரியல் பார்ட் ஆஃப் z. xங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z, yங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இமேஜினரி பார்ட் கம்ப்ளீட்டா 0 ஆகும்போது z is equal to x ன்னு கிடைக்குது. xங்கிறது ரியல் பார்ட். சோ z is ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம என்ன செய்யறோம்? ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணும்போது அது கிடைக்கிற ரிசல்ட் வந்து இமேஜினரி பார்ட் 0 ன்னு சொல்லி கிடைக்குது. இமேஜினரி பார்ட் 0 வா இருந்தா z is அது இமேஜினரி பார்ட் 0 வா இருந்தா அங்க ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சோ z is ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இன் கேஸ் ப்ராப்ளத்துல வந்து பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி கொடுத்தாங்கன்னா, பியூர்லி ரியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா z பார் ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணா போதும். z is purely imaginary அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா z மைனஸ் z பாரும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்தா போதும். சோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் z. ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 ரியல் பார்ட் ஆஃப் z is equal to z plus z bar by 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் z is equal to என்னது? x plus iy. x plus iy ல xங்கிறது என்னது? ரியல் பார்ட், yங்கிறது இமேஜினரி பார்ட். சோ z is equal to, let z is equal to x plus iy, z bar is equal to x minus iy, x minus iy. இந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோம். z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z bar கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்ப ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னா என்ன? z ஓட ரியல் பார்ட் அது வந்து x. சோ ரியல் பார்ட் ஆஃப் z பத்தி இங்க பேசிருக்காங்க, அதனால அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்றேன்? z ஐயும் z பாரையும் ஆட் பண்றேன். இங்க என்ன செஞ்சேன்? z ஐயும் z பாரையும் ஈக்குவேட் பண்றேன். இங்க என்ன செய்றேன்? z பாரை ஆட் பண்றேன். சோ x plus iy plus x minus iy இது ரெண்டையும் நான் என்ன செய்றேன்? ஆட் பண்றேன். adding complex number plus conjugate complex number. So plus iy minus iy cancel. So z plus z bar is equal to x ஐ add பண்ணா 2x. So z plus z bar is equal to 2. x நம்ம எப்படி எழுதி வச்சிருக்கோம்? ஆல்ரெடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்? x னா ரியல் பார்ட் ஆஃப் z. xங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z. So z plus z bar இந்த 2 and z கீழ இருக்குனா by 2 is equal to என்னது? ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு செகண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. So z plus z bar by 2 is equal to என்னது? ரியல் பார்ட் ஆஃப் z. இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. So ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு, செகண்ட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண போறோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்காங்க? இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இமேஜினரி பார்ட் ஆஃப் z is equal to z minus z bar, z minus z bar by 2i அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். பாருங்க, தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 இது என்ன கொடுத்திருக்காங்க? imaginary part of z is equal to z minus z bar by 2i அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இதுல நம்ம என்ன செய்யறோம்? வழக்கம் போல z வந்து x plus iy அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அதோட கான்ஜுகேட் z bar ஃபைண்ட் அவுட் பண்றோம், x minus iy. சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில z ஐயும் z பாரையும் நம்ம என்ன செஞ்சோம்? ஈக்குவேட் பண்ணோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டில z ஐயும் z பாரையும் நம்ம என்ன செஞ்சோம்? ஆட் பண்ணோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டில z ஐயும் z பாரையும் சப்ட்ராக்ட் பண்றோம். சோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது x plus iy minus z bar, z minus z bar, z க்கு பதிலா என்ன போடுறேன்? x plus iy சப்ஸ்டிட்யூட் பண்றேன். z bar என்னது? x minus iy சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ x plus iy இந்த மைனஸ் உள்ள போகும்போது minus x plus iy plus iy. So plus x minus x cancel.
ஸோ IY plus IY 2IY அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ Z minus Z bar is equal to 2IY அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா Z minus Z bar is equal to 2IY கிடைச்சிருக்கு. இப்போ 2I Yங்கிறது என்னது? இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. Yங்கிறது என்னது? இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் Zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா அதுல ரியல் பார்ட் என்னது? X. இமேஜினரி பார்ட் என்னது? ரியல் பார்ட் என்னது? இமேஜினரி பார்ட். Yங்கிறது இமேஜினரி பார்ட். சோ இந்த Y க்கு பதிலா என்ன செய்றேன்? இமேஜினரி பார்ட் ஆஃப் Z ன்னு சொல்லி போட்டுறேன். சோ Z minus Z bar 2a இன்ட் ஆகுதுன்னா டிவைட் ஆயிடும். 2a is equal to இமேஜினரி பார்ட் ஆஃப் Z அப்படிங்கிற ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. அப்ப இந்த வீடியோல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அதோட கான்ஜுகேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஒரு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஈக்குவேட் பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது Z is real னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டில என்ன செஞ்சோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம், ஒரு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சோ அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணி 2 ரியல் பார்ட் ஆஃப் Z ன்னு ப்ரூவ் பண்ணி நமக்கு தேவையான ப்ரூஃப் ரியல் பார்ட் ஆஃப் Z is equal to Z plus Z bar by 2 ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டில என்ன செஞ்சோம்? Z ஐயும் Z பாரையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் Z is equal to Z minus Z bar by 2y அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிச்சு. சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு தியரமா நம்ம படிக்க போறோம். அதுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.